அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரா பதவியேற்று முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலை நோக்கி உங்களுடைய பயணம் என்னவா இருக்க போகுது? இதுக்கப்புறம் சந்திக்க போற முதல் தேர்தல், அதாவது தலைவரானதுக்கு அப்புறம் முதல் தேர்தல்னால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், சில பொதுமக்கள்கள், பல அமைப்புகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு தமிழகத்தை பற்றி எல்லா தரவுகளையும் தெரிந்த, ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி தரவுகளை தெரிந்த, ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அது சமூக பிரச்சனையா இருக்கலாம், அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனையா இருக்கலாம், விவசாய பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தமா இருக்கலாம், அது எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உலகளாவிய தீர்வுகள் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத 5 ஆண்டுல செஞ்சிருக்காரு. ஒரு அறிவார்ந்த, ஒரு விஷனரி, ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது நல்லா தெரியுது, எல்லா விஷயத்துலையும் தெரிய ஆரம்பிக்குது. வருகிற தேர்தலில் அது நல்ல வெளிப்பாடு, மக்கள் அதுக்கான ஆதரவு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது தமிழகத்துக்கு நல்லது தானே.